புதுவரமா நிலம் பார்த்த பார்வையில் தீர்த்தம் வழங்கிடும் முகிலினமா பின்னல் இல்லாத உறவுகளா சிறு இன்னல் இல்லாத இதயங்களா இவள் நீதிமன்றம் என ஓடி வந்து துயர் துடைப்பவளா தண்ணீரில் நின்றால் கூட நனையாத தாமரையாய் தனக்கேதும் தேடாதிருந்து பிறக்காக வாழுகிறாள் நெருஞ்சி முள் பாதை ஒன்றை நெடுஞ்சாலை செய்வதற்கு இறைவனின் தூது என்றே எங்கிருந்து வந்தாள் தீம்த திர திரவியமா இவள் தீபமாக வந்த புதுவரமா நிலம் பார்த்த பார்வையில் தீர்த்தம் வழங்கிடும் முகிலினமா இறைவனின் தூது என்றே எங்கிருந்து வந்தாள் ராஜேஷ் வாக்கில அம்மா இல்லையா? அம்மா அம்மா வரேன்ப்பா. கல்யாணம் இன்விடேஷன் தான் கொடுக்க வந்தேன். அப்பா அம்மா தான் வரதா இருந்தது, நானே போகிறேன்னு சொல்லிட்டேன். வாமா அகிலா, எப்படி இருக்க? எனக்கு ஒரு தட்டு இல்லைன்னா ட்ரே தரீங்களா? வர இருமா. எல்லார் வீட்டுக்கும் போய் அப்பா அம்மா தான் இன்வைட் பண்ணிட்டுருக்காங்க. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆச்சே, அதுவும் இல்லாமல் இப்போ நீ என்னோட வெல்விஷர். இந்த கல்யாணம் நடக்கணும்னு நீ தானே ரொம்ப ஆசைப்பட்ட. அதான்
நானே பர்சனலாக வந்து இன்வைட் பண்ணணும்னு முடிவு பண்ணேன். இந்தம்மா. இதை இவங்கிட்ட கொடுமா. இவன் தான் வாங்கணும். ராஜேஷ், பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு தட்டு கொடுப்பா. உட்கார். நீ கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வரணும். வரேன். உங்கள் கல்யாணம் எப்போன்னு முடிவாயிடுச்சா? நெக்ஸ்ட் வீக். அகிலா, இதை வாங்கிக்குமா. ஐயோ, இது எதுக்கு? கல்யாண பொண்ணு நீயே வந்து நேரில் பத்திரிக்கை கொடுத்துருக்க. உன்னை வெறும் கையோடு அனுப்பக்கூடாது. வாங்கிக்க. நல்லா இருக்கணுமா. எழுந்துரு. பேசிக்கிட்டு இருங்க. காஃபி கொண்டு வரேன். பத்திரிக்கையை பிரித்து பார்க்க மாட்டியா? பத்திரிக்கை தானே, பார்த்துட்டா போச்சு. இப்படி எதையுமே மேலோட்டமாக பார்த்து தான் உள்ளுக்குள்ள என்ன இருக்குன்னு கவனிக்காமையே விட்டுட்டேன். பத்திரிக்கையை பிரித்து பாரு. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம கல்யாணத்துக்காக நீ வாங்கிட்டு வந்து எனக்கு கொடுத்தது? இது வரைக்கும் இதுதான் என் கழுத்தில் இருந்தது. எனக்கு நானே கட்டிக்கிட்ட தாலி. ஆனால் இது ராஜசேகர் கட்டினதா எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் ராஜேஷ், நேற்று வரைக்கும் இந்த தாலி என் கழுத்துலேயும் உன் நினைவுகளை மனசுலேயும் சுமந்துட்டு தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா இனிமேயும் சுமந்துட்டு இருந்தா அதுவே பெரிய உறுத்தலாக இருக்கும். அதான் இறக்கி வச்சுட்டு போகலான்னு வந்தேன். நீ சொல்றது பார்த்தா நீ இன்னும் இல்லை ராஜேஷ், நான் சொல்ல வரதே வேற. சில விஷயங்களை மறைக்க முடியும், மறக்க முடியாது. சில விஷயங்களை மறக்க முடியும், இழக்க முடியாது. சிலதை இழக்க முடியும்,
ஏன் ராஜேஷ், புதைக்கிறது எல்லாமே அழிஞ்சு போயிடுமா? புதைக்கிற அந்த சின்ன விதை தானே பூமியை பொழுந்துக்கிட்டே மேலே வரும். நீ சொல்ல வர்றது எனக்கு புரியுதா கிலா? நான் இறக்கி வச்சிட்டேன், புதைச்சிட்டேன், மறுபடியும் முளைச்சிட்டேன். நீயும் இதே மாதிரி செய்யணும் தானே சொல்ல வர? ரைட்? நான் இதெல்லாம் எப்போ செஞ்சுட்டேன். இன்னொரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னது நான் தான். கரெக்ட் ராஜேஷ், நீ சொன்னபடி தானே நான் செஞ்சிருக்கேன். நான் சொன்ன எல்லாத்தையும் நீ கேட்டிருக்கியா? காதலிக்கிறவங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பார்க்கறது இல்ல. அதே காதல் கல்யாணத்துல முடிஞ்சாலும் சரி, தோல்வியில முடிஞ்சாலும் சரி, ஈகோ பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. எனக்கு எந்த ஈகவும் இல்லை அகிலா. நீதான் நான் சொன்ன அடுத்த நாள் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி பத்திரிகை கொண்டு வந்து கொடுத்து உன் ஈகோவை காட்டுற. என்ன அகிலா, ரெண்டு பேருமே பேசாம நின்றுட்டு இருக்கீங்க? பேச வேண்டியது பேசிட்டோம். ஆமா, நானும் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். என்னம்மா சொன்னேன்? நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். நாங்க வராமல உங்க கல்யாணம் நடக்க போகுது. ரொம்ப தேங்க்ஸ். நான் வரேன். அகிலா, புடவை விட்டுட்டு போறியே? சாரி, என் பாரத்தை இறக்கிட்டு போலான்னு வந்தேன். நீங்க அதை ஏற்றி வச்சிட்டீங்க. என்னம்மா சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? சம்பந்தப்பட்டவங்களுக்கு அது புரியும். நான் வரேன் ராஜேஷ். ராஜேஷ், அவ சொன்னது உனக்கு புரியுதா?
ராஜேஷ் அம்மா கஸ்தூரி வாங்கி கொடுத்தாங்களா ஒரு புடவை, அதுதான் கட்டுவாளாம். உனக்கு என்னடி பைத்தியமா பிடிச்சிருக்கு? இது நல்ல நாள் பார்த்து வாங்கின முகூர்த்த புடவடி. இதுதான் நீ இப்ப கட்டிக்கணும். ரிசப்ஷனுக்கு வேணா வேற எதையாவது கட்டிக்கோ. உமா, புடவை கட்டி ரெடி பண்ண, நான் போய் மற்ற வேலையை பார்க்குறேன். சீக்கிரம் ரெடி பண்ணுனா. வா கட்டிக்கோ. உமா, நான் இதைத்தான் கட்டிக்கணுமா? அதான் அம்மா சொன்னாங்கல்ல. அதுவும் இல்லாமல் இது பிரேம் எடுத்து கொடுத்த கூரை புடவை. நீ வேற புடவை கட்டினா வித்தியாசமாக நினைப்பாங்கல்ல. சரி, இதையே கட்டிக்கிறேன். கட்டிட்டு இப்போ வந்துடுறேன். உமா ஒரு நிமிஷம். என்னடி? நினைச்சவனை தான் கட்டிக்க முடியல, நினைச்ச புடவையும் கட்டிக்க முடியல பாத்தியா? உமா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? ஒருவேளை நான் செத்துட்டா அப்பவாது அந்த புடவையை எனக்கு கட்டிவிடு. மாப்பிள்ள ரெடியா? எல்லாரும் உங்களுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பரத், நீ கூட என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டேய், நான் உன் ஃப்ரெண்டா இங்க வரல, உன் மாமனாரோட ரெப்ரசன்டேட்டிவா உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கேன். ப்ளீஸ் கம் ஃபாஸ்ட். வா போலாம், ரெடி ஆயிட்டேன். அப்பா, நீ பாபா வந்துட்டியா? சாரிடா செல்லம், ஒரு நிமிஷம். அப்பா, விளக்கு அணைஞ்சு போச்சு. பிரேம், ஏன் இதுக்கெல்லாம் சென்டிமெண்டலா ஃபீல் பண்ற? காத்துல அணைஞ்சிருச்சு, மறுபடியும் ஏத்துனா போதும். போலாமா? என்ன பிரேம்? இல்ல, நான் எப்போ வெளியில கிளம்பினாலும் சாமி கும்பிட்டு திருநீர் வச்சுட்டு தான் போவேன். அதான் இன்னைக்கு வச்சிட்டியே, அப்புறம் என்ன? இல்ல, சௌந்தர்யம் செத்து போன அன்னைக்கு கூட இதே மாதிரி தான் விளக்கு அணைஞ்சது. அதான். பிரேம், இது எல்லாத்தையும் எதுக்கு பெருசா எடுத்துட்டு ஃபீல் பண்ற? எல்லாம் நல்லபடியா நடக்கும் பிரேம். வா போலாம். வணக்கம் ஐயா. வாங்க வாங்க, உள்ள போய் உட்காருங்க. யாரை எதிர்பார்க்குறீங்க? மாப்பிள்ளை தான். மாப்பிள்ளையா? அவர் தான் வரமாட்டேன்ட்டாரு. என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? ஆமா ஐயா, ஆபீஸ்ல ஏதோ அவசர வேலைன்னு சொல்லிட்டு என்ன அனுப்பி வச்சாரு. ஐயோ, ஏன் மாப்பிள்ளை என்னமோ நினைச்சிட்டேன். சரி சரி, நேரா நீங்க டைனிங் டேபிள் போய் உட்காருங்க. போங்க. சரிங்க. வாங்கம்மா வாங்க. வணக்கம். வாங்க. என்ன நீங்களே இப்படி லேட்டா வந்த? அப்படி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளைக்காத்தான். நீங்க உள்ள போய் உட்காருங்க. சரி. வாங்க வாங்க வாங்க. சந்தோஷம், ஜோடியா வந்திருக்கீங்க. சரி சரி, உள்ள போய் உட்காருங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன டாக்டர், உங்க ஒய்ஃப் அழைச்சிட்டு வரலையா? அவ ஊருக்கு போயிருக்கா, பம்பாய்க்கு பொண்ணை பார்க்க போயிருக்கா. நாம முன்னே நின்று நடத்தி வைக்க வேண்டிய கல்யாணம் விருந்தாளியா வந்து உட்கார்ந்துருக்கோம். எனக்கு கூட அந்த வருத்தம் இருக்கு. ஆனா கல்யாணங்கிறது நம்ம கையிலயா இருக்கு. வாசம் தான். இந்த பையன் கூட நல்ல பையன்தான்.
அகிலாவை நல்லபடி வச்சு காப்பாற்றுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ராஜேஷ் வரல? வருவான் வருவான், கஸ்தூரியை கூட்டிட்டு வருவான். ஆண்டி வரேன். என்ன இன்னும் ரெடி ஆகலையா? எதுக்கு? என்ன இப்படி கேட்குறீங்க? அகிலாவோட கல்யாணத்துக்கு போக வேண்டாமா? இதையே தான் நான் ராஜேஷ் கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவன் வரமாட்டேன்னு பிடிவாதமாக இருக்கான். நீ போய் முதல்ல அவனை ரெடியாக சொல்லு. நான் காஃபி போட்டு கொண்டு வந்துடுறேன். என்ன சாவகாசமாக உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? கிளம்பலையா? எங்க? அகிலா கல்யாணத்துக்கு. நான் போல. ஏன் வரலன்னா விட. திரும்ப திரும்ப ஏன் கேட்டுட்டு இருக்கேன்? அது எப்படி விட முடியும்? எனக்கு காரணம் தெரியணும். காரணம் எல்லாம் ஒண்ணு இல்லை வேணும். விட, அவ்வளவுதான். நம்ப மாட்டேன், நிச்சயமா நான் நம்ப மாட்டேன். நான் வரலங்கிறத நீங்க என் முகத்தை பார்த்து சொல்லியிருந்தா கூட நம்பியிருப்பேன். நீ நம்பினா நம்பாட்டி போ. நான் வரல. டாக்டர், உங்கள் செல்ஃபோன் கொஞ்சம் கொடுங்க. பேசல? பாரத்துக்கு தான் போட்டேன், ரிங் போயிட்டே இருக்கு, பயமா இருக்கு டாக்டர். ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒருவேளை காரை ஓட்டிட்டு இருக்காரா இருக்கும், அதனால தான் அட்டன் பண்ணலன்னு நினைக்கிறேன். பிடிக்கல. எது பிடிக்கல? கல்யாணத்துக்கு வர்றது பிடிக்கலையா? இல்ல அகிலா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது பிடிக்கலையா?